காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து ரொம்ப மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து வந்து காவேரி வந்து இந்த மாதிரி விஜய் கிட்ட சொல்ல போறியா இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால் காவேரி மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அடுத்து வந்து காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் வந்து என்னாச்சு காவேரி அப்படின்றாரு. அப்படியே வந்து அழுதுட்டு இருக்க காவேரி வந்து கணத்தை தொட்டு ஏன் காவேரி இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. சொல்லு காவேரி ப்ளீஸ் சொல்லு, எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நீ படுற பாடம் என்னால் பார்க்க முடியல, ஒரு மாதிரி மனசில் வச்சுக்கிட்டே அப்படியே இருக்க, ப்ளீஸ் காவேரி என்கிட்ட சொல்லக்கூடாது, எதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சொல்லு காவேரி ப்ளீஸ் அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்களோன்னு பயமாக இருக்குது, நீங்களும் நானும் பிரிஞ்சுட்டோன்னு பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலேயே வந்து யோசனை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க. காவேரி நான் இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது, எல்லாத்துக்குமே நான் இருக்கேன், என்னோட தோளில் சாஞ்சிக்கோ, உனக்கு வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் எதிர்கொள்கிறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தோளில் சாய்ச்சிக்கிறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து பத்திரமா பார்த்துக்கிறாரு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து விஜய் பண்ணுறாரு. சாப்பாடு அவரே ஊட்டி விடுறாரு. நீ சாப்பிட மாட்ட, நேற்று கூட சாப்பிடாம அப்படியே படுத்துட்டேன், அதனால நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சாப்பாடை ஊட்டி விடுறாரு. காவேரிக்கு அப்படியே அழுகையாக வருது. இந்த அன்பெல்லாம் எனக்கு நிலைக்குமானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டோன்னே, நானும் தான், சரி நான் உனக்கு ஊட்டி விட்டேன்ல, எனக்கு நீ ஊட்டி விட மாட்டியா அப்படின்னோடனே பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. 2 பேருமே ஊட்டி விட்டுட்டு அப்படியே வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ராகினி வந்து காவேரி பார்க்க வராங்க. பார்த்தா 2 பேரும் அன்புல இருக்கிறதும் அப்படியே ஊட்டி விடுறதும் பார்த்து ராகினிக்கு தாங்கிக்கவே முடியல. செம காண்டாகிறாங்க. ச்சே, இந்த காவேரி கிட்ட நான் என்ன சொன்னேன், எப்படியாவது அந்த வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வர சொன்னேன், இல்லை வெண்ணிலா பார்த்து உண்மையை விஜய் கிட்ட சொல்ல சொன்னேன், எல்லாமே சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ஏமாற்றிட்டு உட்காந்துட்டு அப்படி விஜய் கிட்ட கொஞ்சம் அப்படி வந்து ஊட்டி விடுறாரு. இதெல்லாம் பார்க்கறதுக்கான டென்ஷன் ஆகிட்டேனே, ஐயோ என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பாகிறாங்க. பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து ராகினி வந்து எப்படியாவது வந்து நம்ம காவேரி கிட்ட பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. வந்து விஜய் வாட்ச் பண்ணிடுறாரு. எப்படியோ ராகினி ஏதாவது ஒன்று சொல்லி வெறுப்பேற்றுவா காவேரியை வந்து எப்படியாவது இவ கண்ணில் படாமல் கூட்டிகிட்டு போயிடணும், முதல்ல காவேரிக்கு வெறுக்கிறதே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி போதும் போதும் சாப்பிட்டது, வா வா போகலாம் அப்படின்னோடனே, எங்கே கூப்பிட்றீங்க அப்படின்னோடனே, நான் இங்கே கூட இருந்துட்டு வரேனே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசணும் காவேரி, நீ வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ராகினி முன்னாடியே வந்து என்ன பண்ண, ராகினி பார்க்காத மாதிரி அப்படியே கையை போட்டு இழுத்துன்னு போயிடுறாரு காவேரியை. ச்சே, அவளை மிஸ் பண்ணிட்டேனே, அவளை ஏதாவது ஒன்று வந்து கேட்கணும்னு நினச்சிட்டேன், அவள் கேட்டாவது வந்து கொஞ்சம் அடங்குவான்னு பார்த்தேன், அதையும் வந்து மிஸ் பண்ணிவிட்டு இப்படி நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. ச்சே, தனியாக கிடைப்பான்னு பார்த்தா தனியாக கிடைக்காமையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து காண்டாகிறாங்க. என்னங்க என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஒன்றும் இல்லை காவேரி, நீ காலேருந்து ஒரு டிஸ்டர்பாக இருக்கல, அதனால் உனக்கு நிறைய விஷயங்கள் வச்சுருக்கேன் சொல்கிறதுக்கு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நீ டிஸ்டர்ப் எல்லாம் போயிடணும், உனக்கு உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறது என் வேலை அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து ராகினி செம்ம கடுப்பாக இருக்காங்க. இந்த காவேரி சொல்லவும் மாட்டேங்கிறா. ஆனால் காவேரி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கே, அவள் சந்தோஷமாக இருந்தாவே நம்மளுக்கு டென்ஷன் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து சொல்லிகிட்ருக்காங்க கங்கா, என்னன்னே தெரியல, காவேரி ஒரு மாதிரி இருக்கா, ஒன்றுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிகிட்ருக்காங்க குமரன் கிட்ட. அப்படியாக்கா, அப்படியா என்னாச்சு கங்கா அப்படின்னோடனே, இல்லை காவேரி கடைக்கு வந்தா அவள் ஒரு மாதிரியே இருக்கா, என்னன்னே தெரியலங்க, நீங்கள் விஜய்கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு பார்க்குறீங்களா அப்படின்னோடனே, விஜய்கிட்ட இதெல்லாம் பற்றி நான் எப்படி கங்கா விசாரிக்கிறது, ப்ளீஸுங்க நாசுக்கா விசாரிங்க, அது கூட உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு. சரி கங்கா அப்படின்றாரு. அடுத்த நாள் குமரனும் விஜயும் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்க அப்படின்னோடனே, இந்த 2 பேருமே கேட்க வருமே, அப்போ என்னவா இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை காவேரி பத்தா, நானும் காவேரி பத்தா அப்படின்னு சிரிக்கிறாங்க 2 பேரும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை காவேரி 2 நாளாக வந்து ஒரு மாதிரி இருக்கான்னு கங்கா சொன்னா, அதுதான் எனக்கும் அதாங்க புரியாமல் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன், உங்கள் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனையா உங்கள் வீட்டில், அதனால் காவேரி எப்படி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு நினச்சேங்க அப்படின்னோடனே, நானும் அதான் கேட்கலான்னு நினச்சிக்கேன், உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையான்னு கங்கா பயப்படுறா. அப்போ என்ன பிரச்சனையாக இருக்கும் காவேரிக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, ஒன்றும் புரியலையே, எனக்கு என்னமோ காவேரிக்கு அவங்க அப்பா ஞாபகம் வந்திருக்கும், அதான் அப்படி இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓ அப்படி தான் சொல்கிறீங்களா, எனக்கு என்னமோ வேறு ஏதோ டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது. இல்லை இல்லை விஜய், நான் சொல்கிறத கேளுங்க, கண்டிப்பாக காவேரிக்கு அவங்க அப்பா ஞாபகம் தான் வந்திருக்கும், அவங்க அப்பா ஞாபகம் வந்தாவே அவள் தான் அந்த பொண்ணு ஒரு மாதிரி இருப்பா, அதுதான் காரணமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க, நானும் இந்த விஷயத்த கங்கா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்றாரு. சரிங்க, உங்கள் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, போயிட்டுருக்குங்க அப்படின்றாரு. சரிங்க, ஆல் த பெஸ்ட் அப்படின்றாரு விஜய்.